ஆமேன். சீக்கிரம் போனாதான் ஒரு நல்ல செருப்பா எடுத்துட்டு வரலாம். இந்த செருப்பு எடுக்கிறது, நம்ம செருப்பு கிழிஞ்சிருக்கு, ஏதாச்சும் நல்ல செருப்பா எடுத்துருக்கோம். ஐயா கிராக்ஸு, இதை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். நாளைக்கு வேற ஃபங்க்ஷனுக்கு வெள்ளை சட்டை தேவைப்படுது. காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. என்ன பண்றது? அங்க ஒரு வெள்ளை சட்டை இருக்கு, சாமா அதை எடுத்துட்டு போயிடுவோமா? யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. டேய், அண்ணன் வேற கூப்பிட்டாரு, ரொம்ப தாகமா இருக்கு, சீக்கிரம் குடிச்சிட்டு போ. சரி சரி. அண்ணா வந்துட்டானே, வாடா வாடா. ஒரே தாகமா இருக்கே, ஏதாச்சும் குடிச்சா. ஆஹா, சொல்லி வாயை முடிக்கிறதுக்குள்ள கிடைச்சிட்டே. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்து குடிச்சிட்டு போயிடுவோமா? யாரும் இல்லை, எடுத்துட்டு போயிடும். லாபம் நம்மளுக்கு. காலில இருந்து எனக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிட்டுல, யாரு கண்ணிலையும் மாட்டல. சரி, அப்படியே போக வேண்டியதான். தம்பி. யாரு அண்ணே? ஸ்தோத்திரண்ணே. ஸ்தோத்திரம்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலில இருந்து நானும் உன்னைய பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யறதெல்லாம் சரியில்லை. என்னண்ணா சொல்லுவீங்க? காலில இருந்தா? ஆமாப்பா, நீ போட்டிருக்க செப்பல்ல இருந்து சரி, நீ போட்டிருக்க சட்டை வரைக்கும் உன்னோட பொருள் கிடையாது. இப்பெல்லாம் இல்லைண்ணே, எதுவும் பண்ணலண்ணே. தம்பி, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருள் யாதொன்றையும் எச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. ஆனா நீ செஞ்ச எல்லா வேலையுமே மற்றவங்களுடைய பொருளை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட. அது ரொம்ப தப்புப்பா. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய பார்க்கணும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பா மாத்துவாருப்பா. இனிமே நீ இந்த தவறை செய்யாம இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா தம்பி. சாரிண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. எனக்கு யாரும் எதுவும் சொல்லலைண்ணே, இந்த அப்படியே சொன்னது இல்லைண்ணே. இனிமே யாரு பொருளையும் எனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்க மாட்டேனே, யார் இதையும் எடுக்கலாம் மாட்டேனே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேனே. என் தவிர நான் திருத்திக்கிறேனே.